ரோமர் 2:6 சொல்லுகிறது, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? பலன் உண்டு. 1 கொரிந்தியர் 6:10 சொல்லுகிறது, நாம் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு தேவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பதாக ஒரு நாள் போய் எல்லாரும் நிற்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, அவன் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருக்கு கடன் கொடு. நாம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம், அமெரிக்கா தேசத்தில் ஒரு சின்ன பையன் என்ன செய்தானா, அவன் ஒரு கடையில் போய் பண்ணை திருடிட்டு என்ன செய்துட்டான்? ஓடியே போயிட்டான். அப்பொழுது போலீஸ்காரர்கள் என்ன செய்தாங்க? அவனை பிடித்து அவன் மேலே கேஸ் போட்டு அவனை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே அந்த ஜட்ஜி, அந்த நியாயாதிபதி அந்த சிறுவன்கிட்ட கேட்டாங்க, எப்பா நீ பிரெட்டு திருடினியா என்று கேட்டார்கள். உடனே அவன் சொன்னான், ஆமாய்யா நான் பிரெட்டை திருடினேன். எதற்காக திருடினா? எனக்கு பசி எடுத்துச்சு, அதனால திருடினேன். நீ வேலை செய்து சாப்பிட்டு இருக்கலாமே, எனக்கு ஒருவனும் வேலையை கொடுக்கல. சரி பிச்சை எடுத்தாவது சாப்பிட்டு இருக்கலாமே, பிச்சையும் ஒருத்தன் என்ன செய்ய மாட்டேக்கான்? போட மாட்டேக்கான் என்று சொல்லி, ஆகவே நான் என்ன செய்தேன்? கடையில் போய் திருடிட்டு ஓடியே போயிட்டேன். இந்த போலீஸ்காரர்கள் என்ன செஞ்சினாங்க? என்னை பிடிச்சிட்டாங்க. அந்த நியாயாதிபதி என்ன அவன் திருடினதுனால அவனுக்கு தண்டனை கொடுத்தாரா? இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பையன் திருடினதுக்கு காரணமாக இருந்த இந்த போலீஸ்காரர்கள் இந்த கடற்காரர்களுக்கு தான் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போலீஸ்காரர்கள் அங்கே இருந்த அந்த கோர்ட்டுக்குள்ளே இருந்த எல்லா போலீஸ்காரருக்கும் $10 என்ன செய்தார்கள்? ஃபைனை போட்டார்கள். அந்த கடைக்காரனுக்கு $100 அவனுக்கு ஃபைன் போட்டார்கள். கட்டலைன்னா உன்னுடைய கடையில் இருக்கிற லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவேன் என்று சொல்லி அந்த ஜட்ஜ் என்ன செய்தார்? தீர்ப்பு கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு சாதாரண நியாயாதிபதி ஒரு மனிதன், ஒரு சிறு பையன் எதற்காக திருடினான், எதற்காக அவன் அந்த தவறுகளை செய்தான் என்று சொல்லி ஆலோசனை செய்து அதற்கு தீர்ப்பு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். ஒரு நாள் வருவார், எப்பா உங்களுக்கு 5 தாலந்து கொடுத்திருக்கிறேன், சில பேருக்கு 2 தாலந்தை கொடுத்தேன், சில பேருக்கு 1 தாலந்தை கொடுத்தேன், இவ்வளவு தாலந்துகளையும் கொடுத்து, இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, இவ்வளவு வருமானத்தையும் கொடுத்து, நன்மையும் கொடுத்து, ஆனாலும் எத்தனையோ ஜனங்கள் வெளியில் பட்டினியும் பசியுமாக கிடக்கிறார்கள். சரியான ஆடைகள் இல்லாமல் இருக்கிறாங்க, சரியான வீடுகள் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் யார்? நீங்க தான் என்று சொல்லி நம்மிடத்தில் கணக்கு கேட்பார்கள்.